ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்ல நிறைய 7 சீட்டர் கார்கள் இருந்தாலும் டாடா, மஹேந்திரா, ஃபோக்ஸ்வேகன் போன்ற நிறுவனங்கள் அடுத்தடுத்து புதிய 7 சீட்டர் கார்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. அது என்னென்ன கார்கள் அப்படிங்கறத குயிக்கா பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது மஹேந்திராவோட XUV700 ஃபேஸ் லிஃப்ட். ஏற்கனவே XUV700 எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டி செக்மெண்ட் SUV-ல ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டா இருக்கு. இப்போ ஹெவிலி கேமோஃப்ளேஜ் பண்ணப்பட்டு இந்த காரை பல இடங்கள்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மேஜர் சேஞ்சஸா தெரிய வரது ஃப்ரண்ட் கிரில்ல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. புதிய ஹெட்லாம்ப் செட்டப்பை மாற்றிருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுனால மேஜர் சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. அலாய் வீல்ஸில் மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. மஹேந்திரா நிறுவனம் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் ஃபீச்சர்ஸுக்கு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இன்டீரியரில் ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட்டாக வெளியான XUV9e போன்ற கார்கள் மாதிரியே இந்த 700லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து நாம பார்க்க போகிறது ஃபோக்ஸ்வேகனோட டெய்ரான் 7 சீட்டர். இது இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனை இருந்த டிகுவான் ஆல் ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணுது. ஃபெஸ்டிவ் சீசனான அக்டோபரில் இந்த காரை லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே எந்த விதமான கேமோஃப்ளேஜும் இல்லாமல் பல இடங்களில் இந்தியாவில் இந்த காரை பார்க்க முடியுது. ஓவரால் ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் கேபின் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே டிகுவான் ஆர்லைனை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த டெய்ரான் SUV-யை பவர் பண்ணுறது 2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின், 201 HP மற்றும் 320 Nm டார்க்கோட வரும். இது ஏற்கனவே இதோட சிஸ்டர் கன்சர்னான ஸ்கோடா கோடியாக்ல இதே இன்ஜின் பவர் பண்ணுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம பார்க்க போறது ஆல் நியூ டாடா சஃபாரி வித் பெட்ரோல் இன்ஜின். டாடா நிறுவனம் நீண்ட நாட்களாக ஹோல்டிங்ல வச்சிருக்கிற பெட்ரோல் இன்ஜினை லான்ச் பண்ணவிருக்காங்க. இது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் GDI பெட்ரோல் இன்ஜின் ஆகும். ஏற்கனவே டாடா கர்வ்ல 1.2 லிட்டர் GDI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இதோட பெரிய வெர்ஷனா 1.5 லிட்டர் GDI இன்ஜினை புதிய சஃபாரியில கொண்டு வரவிருக்காங்க. பெட்ரோல் லவர்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான ப்ராடக்டா பார்க்கப்படுது. இதில் 165 HP பவர் மற்றும் 280 Nm டார்க்கோட 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்க போகுது. டீசல் மட்டுமே அவைலபிளா இருக்கிற சஃபாரியில பெட்ரோல் இன்ஜின் ரெஃப்ரெஷிங் அப்டேட்டா பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ரெனோவோட போரியல் SUV. ரெனோ டஸ்டர் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே அந்த நிறுவனம் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டஸ்டரை பேஸ் பண்ண 7 சீட்டர் தான் போரியல் SUV. குளோபல் லெவல்ல ஏற்கனவே இந்த கார் ஆல்ரெடி லான்ச் ஆகியாச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.3 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினோட நியூ ஜெனரேஷன் டஸ்டரோட பேரலா இந்த கார் லான்ச் ஆகவிருக்கு. இது 154 HP பவர் மற்றும் 280 Nm டார்க்கோட மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ல 7 சீட்டர் ப்ரொவைட் பண்ற காரா இருக்க போகுது. ஃபைனல் நாம பார்க்க போறது ஹியூண்டையோட ஹைபிரிட் SUV. இன்டர்னலி NI1i அப்படிங்கிற கோட் நேம்ல இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூண்டை நிறுவனம் கிரெட்டா அல்கசாருக்கு நடுவில் இந்த காரை பிளேஸ் பண்ண போறது தெரியுது. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் SUV-ஆகவும் இது இருக்க போகுது. ஹியூண்டையோட நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட தான் இந்த ஹைபிரிட் டெக்னாலஜியோட ஆட் பண்ண போறாங்க. ஃபியூச்சர்ஸ், பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே கிரெட்டாலேருந்து பாரோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. பட் மைலேஜ் கான்ஷியஸ் பையர்ஸ்க்காக ஹைபிரிட் பவர் ட்ரெயினோட இது ஒரு யூனிக்கான ப்ராடக்டா இருக்க போகுது. இது தவிர மாருதி நிறுவனம் அவங்களுடைய எஸ்குடோவை லான்ச் பண்ண போறாங்க. இது 5 சீட்டர் அப்படின்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் 7 சீட்டர் வெர்ஷனாக லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் எழுந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போற இந்த 7 சீட்டர் கார்களில் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.